தேவன் இந்த வருஷத்தில் நம்ம நிற்க செய்ததுக்கும் இம்மட்டுமா நம்ம வந்து அவரை பற்றி கொள்றதுக்கும் இல்லை நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் வந்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவங்களா இருக்கிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுமா, அவருடைய சமூகத்துக்கு வரும்போதே நம்ம என்ன பண்ணுவோம், நன்றி செலுத்தணுமா. தேவன் ராஜ்யத்துலேயும் பார்த்திங்கன்னா உலக மக்கள் எல்லாருமே அதான் செய்ய போகிறாங்க. ஓகே, அந்த படம் தான் நெக்ஸ்ட் வருது, நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கவலைப்படக்கூடாது. எதை குறித்தும் நம்ம கவலைப்படக்கூடாது. ஓகே, எல்லா கவலைகளையும் என்ன பண்ணணுமா, எல்லா கஷ்டங்களையும் தேவனிடத்தில் ஒப்பு வைக்கணும். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த வசனம் கூட படிக்கலாம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனிடத்துக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ தேவன் கொடுக்குற தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்ப கடவுது சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அவர் கொடுக்குற சமாதானம் அது நம்மளோட இருதயத்தை நிரப்ப கடவுது சொல்லி பார்க்குறோம். அதே போல் நம்ம கடைசியாக நம்ம அந்த கிராட்டிடியூட் இல்லைனா வந்து நன்றி அறிதல் சொல்கிறதுல வந்து நம்ம ஒவ்வொரு ஜபத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், முடிக்கும் போது என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறந்து விடாதே. ஓகே, மறக்காத. அப்போ அவர் செய்த நன்மைகளை என்ன பண்ணாத, நீ மறக்காத. ஏன்னா நம்ம மனுஷங்களாக இருக்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். ஓகே, நாளைக்கு 2 நாள் முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு, 2 நாள் முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமோ பார்த்திங்கன்னா தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், மறக்கிறவங்களாக இருக்கிறோம். ஸோ அப்படி மறக்காதபடிக்கு தேவன் செய்த நன்மைகளுக்காக என்ன பண்ணோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்கிற அந்த ஸ்தோத்திரம் உணர்வு நமக்குள்ளே எப்பயுமே இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 4 படங்களை பார்த்துருக்கோம். ஓகே, என்னென்ன நம்ம பார்த்தோம் சொல்கிறது ரீகேப் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எல்லோரும் கவனிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் போய் திருப்பியும் அந்த யூடியூப் செர்மனில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதே போல் நம்ம முக்கியமான இன்னொன்று சப்ஜெக்ட் பார்த்தோம், என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஓகே, ப்ரெஷியஸ் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் சொல்கிற அந்த பாடம் பார்த்தோம். இதில் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் என்னதுன்னா 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமாம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம இந்த பாடத்தை எடுத்திருப்பாங்க. போதகர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அங்கே எங்கெங்கெல்லாம் ரத்தம் வருதோ அது என்னெல்லாம் பண்ணுச்சு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சொல்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகே, பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சான், பழைய ஏற்பாடு காலத்துலலாம் அந்த ரத்தம் என்ன பண்ணுதான், ஒப்புரவாதல் கொண்டு வருதான். ஓகே, மனுஷனுக்கும் தேவனுக்கும் மத்தியில் பிளவு இருக்குது. பிளவு சொல்லும்போது என்னது, அந்த பாவம் சொல்கிற அந்த காரியங்கள் வந்து தேவனிடத்துலேருந்து பிரிச்சிருச்சு. அவங்க 2 பேரையும் என்ன பண்ணுதான், ஒப்புரவாதல் செய்கிறதுக்கு அட்டோன்மெண்ட் ஓகே சொல்கிற அந்த உடன்படிக்கை கொண்டு வர்றதுக்கு எது தேவைப்படுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவைப்படுது சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி 2வது பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஜீவராசியை அடித்து ஆடோ இல்லைனா மாடையோ நீங்கள் சாப்பிடும்போது அந்த மிருகத்தில் இருக்கிற ரத்தத்தை என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. ஏன்னா அதில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது, ரத்தத்தில் ஜீவன் இருக்குது, அது சாப்பிடாதீங்க சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஏன்னா ரத்தத்தில் தான் என்ன இருக்குது, ரத்தம் இல்லைன்னா நின்றுச்சுன்னா உள்ளே இருக்க ஆக்சிஜன்லாம் என்ன ஆகாது, ஒவ்வொரு செல்ஸுக்கும் போகாது. இந்த ரத்தம் தான் என்ன பண்ணுது, ஹார்ட் மூலமாக பம்ப் பண்ணி நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, நம்ம லங்ஸு ஓகே அது வழியாக என்ன ஆகுது, ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து பொது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பிளட் செல்ஸில் தான் அந்த ஆக்சிஜன்ஸ்லாம் வந்து அதில் தான் ட்ராவல் பண்ணுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, எப்படி தண்ணி வந்து ட்ராவல் பண்ணுதோ அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் நம்ம ரத்தத்தில் பார்க்குறது என்னதுன்னா, ரத்தம் என்ன பண்ணுதான், நம்ம பாவங்களை மன்னிக்குதான். யாரோட ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஓகே, நம்ம பாவங்களை மன்னிக்குதான்.
அது எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் சொல்லி பார்த்தோன்னா வந்து நம்மளுடைய யோசனைகளையே மறைக்குதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆடோட ரத்தமோ இல்லை மாடோட ரத்தமோ என்ன பண்ணுதான், நம்மளுடைய வெளிப்புறமான குளியல் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம சுத்திகரிக்கிறது. ஓகே, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுடைய யோசனைகளே என்ன பண்ணுதான், சுத்திகரிக்கிறதா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீ உன் சகோதரனை என்ன பண்ணாத, முட்டாளே சொல்லி சொல்லாத. அப்படி சொன்னா என்ன ஆகும், நீ எரி நரகத்துக்கு பாத்திரவானா இருப்பாய் சொல்லி சொல்கிறாரு. நீ ஒரு பெண்ணை வந்து இச்சையோடு பார்க்காதே, பார்த்தால என்ன ஆகுது, நீ எரி நரகத்துக்கு பாத்திரவானா இருப்பாய், நீ என்ன பண்ணுறன்னா பாவம் செஞ்சுட்ட சொல்லி சொல்கிறார். இதே விஷயம் தான் நம்ம காயினோட விஷயத்துலேயும் நம்ம பார்க்கலாம். காயின் என்ன பண்ணுறான், ஆரம்பத்தில் யோசனையில் தான் வருது, அந்த யோசனையை என்ன பண்ணுறான் அவன் செயல்படுத்தும் போது அது பாவமாயிடுது சொல்லி பார்க்குறோம். இதை நம்ம ஒரு பாடமாகவும் நம்ம பார்த்துருக்கோம், இச்சை சொல்கிற ஒரு பாடத்தில். ஓகே, இச்சை வந்து நார்மலாக வரும் எல்லாருக்குமே. ஓகே, ஆனால் அந்த இச்சையை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது தான் என்ன ஆகுது, ஆக்ஷனில் போய் முடியும் சொல்லி பார்க்குறோம். அதை நீங்கள் வந்து இடம் கொடுக்கும்போது என்ன ஆகுது, நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய் முடியும், அடுத்த இதுக்கு போகும். அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஓகே மன்னிப்பு கேட்டு அந்த இச்சையான காரியங்களை நம்ம நீக்க பார்க்கணும் சொல்லி பார்க்குறோம். அது எப்படி நீக்க முடியும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட முயற்சினால் கிடையாது, அது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் தான் முடியும் சொல்லி பார்க்குறோம். அதுதான் ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஓகே, அடுத்தது. அதெப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஓகே, ஓகேவா? ஸோ செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியை சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்க பாவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த உடன்படிக்கை, நம்ம ஞானஸ்தானத்தில் எடுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியங்களும், ஓகே, மரணத்துக்கு கொண்டு போகிற காரியங்களும், அதுலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலும் முடியும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதை விசுவாசித்து நம்ம வந்து செயல்படுறவங்களாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நம்ம பார்க்குறது. ஸோ அப்போ ரத்தம் சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம டீப்பாக பார்க்கணும். ஒன்று வந்து அது ஜீவன் இருக்குது, அது மூலமாக நம்மளுக்கு என்ன இருக்குது, தேவனுக்கும் நம்மளுக்கும் ஒப்புருவாதல் இருக்குது, நம்ம சிந்தனைகளை என்ன பண்ணுது, சுத்திகரிக்கிறதா இருக்குது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கம்யூனியனை போய் நம்ம என்ன பண்ணுறோம், குடிக்கிறோம். அது மூலமாக என்ன பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம போகிறோம். அதான் புதிய உடன்படிக்கை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறார். புதிய உடன்படிக்கையாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் தான் என்ன பண்ணாங்களாம், சாத்தானியை வெற்றி பெற்றாங்களாம். ஓகே, அது அந்த வசனம் கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவன் யாரு, சாத்தான். சாத்தானை என்ன பண்ணாங்களாம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஜெயித்தார்கள் சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு என்ன வல்லமை இருக்குதுன்னு சொல்கிறத வந்து அந்த பாடத்தில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போ நம்ம ஒவ்வொரு விதம் பார்க்குறோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை என்ன பண்ணுறாங்க, அசட்டை பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்குது, 2ஆம் மரணம் இருக்குது சொல்லி பார்க்குறோம். அது கூட நம்ம எபிரேயர் 10:29 நம்ம பார்க்குறோம். ஓகே, படிங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஓகே, அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வந்து அலட்சியம் பண்ணுறவங்க, அந்த கிருபையை வந்து வீணாக
யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்குது, கொடிதான ஆக்கினை இருக்குதுன்னு சொல்கிறத கூட நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ ரத்தத்தை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓகே, அப்போ நம்ம திருப்பியும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த பாடங்கள்லாம் நம்ம கேட்டு திருப்பியும் நம்ம என்ன பண்ணணும், பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி காலம் வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடிலாம் கிடையாது. ஓகே, இப்போ அப்போஸ்தலர் பவுல் வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை போட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு வீட்டு மாடியில் எபேசு சொல்கிற ஒரு இடத்துல, இப்போ சென்னை மாதிரி அங்கே எபேசுன்னு சொல்லி ஒரு பட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது மாடியில் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிரசங்கம் பண்ணிட்டுருக்கார். கேட்குறாங்க. ஓகே, ஒரு பையன் கூட என்ன பண்ணுறான்னா தூக்கத்தில் விழுந்துடுறான் கீழே. ஓகே, திருப்பி அவனை எழுப்பிடுறாரு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதை கேட்ட மெசேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்களா, ரேடியோ இருந்திருக்குமா, இல்லைனா டேப் ரெக்கார்ட் இருந்திருக்குமா, இல்லைனா வீடியோ கேமரா இருந்திருக்குமா, அதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெக்கார்டிங் இருக்குது. டேரெக்டாக நம்ம க்ளவுடில் யூடியூப்பில் நம்ம என்ன பார்க்குறோம், போட்டோன்னா வந்துடுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம வளர்கிறதுக்கு தேவன் வந்து கொடுத்துருக்காரு. அதனால தான் இது வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட காலமாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதை நம்ம எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், எந்த அளவு நம்ம வந்து அதை பிரயோஜனப்படுத்திக்கிறோம் சொல்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் அதிகமாக கொடுக்கப்பட்டவங்களுக்கு அதிகமாக கேட்கப்படும் சொல்கிற அந்த வார்த்தையும் இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணோம்னா அசட்டை பண்ணி இல்லைனா வந்து நம்ம அதை வந்து நம்ம அலட்சியம் பண்ணுறவங்களா இருந்தோம்னா அந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை அது வந்து தப்பாக இருக்கும்ல. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். அந்த கொடுக்கப்பட்ட அந்த செர்மன்ஸ் இல்லைனா வந்து போதனைகளை வந்து கவனித்து அதில் என்ன பாடங்கள் இருக்கோ அதை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து அதை பிரயோஜனப்படுத்துகிற மக்களாக நம்ம இருக்கணும் சொல்லி பார்க்குறோம். அதே போல் அடுத்த ஒரு பாடம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு கேள்வியோடு நம்ம பார்த்தோம். அடுத்ததும் ஒரு கேள்வியோடு தான். என்ன கேள்வினா வந்து ரட்சிக்கப்பட்டீங்களா சொல்கிற ஒரு கேள்வி. ரட்சிப்புனா என்னது சொல்கிறது தான் அந்த பாடத்தினோட தலைப்பே. ரட்சிப்புனா என்னது, காப்பாற்றப்பட்டீங்களா. இப்போ யாராவது வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னா ஒரு பசங்களை வந்து அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறதே என்னது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா. ஓகே, இல்லை உங்கள் பையன் ரட்சிக்கப்பட்டானா. ஓகே, சொல்லும் போது ஞானஸ்தானம் பெற்றாங்களா சொல்கிறது தான் அவங்களுடைய யோசனையாக இருக்கும். ஓகே, பார்ன் அகெயின், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பார்ன் அகெயின் சொல்லுவாங்க. ஓகே, இல்லைனா ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா அவர் ரட்சிக்கப்பட்டு தானே செத்து போனார் சொல்லி கேட்பாங்க. ஓகே, உலகத்தில் மோஸ்ட் சபையில். ஆனால் உண்மையிலே வந்து அந்த ரட்சிப்புனா என்னது சொல்கிறது தான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்த்தோம். ஓகே, அதுக்கு முக்கியமான வசனம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ரட்சிப்புனா என்னது, மரணத்திலேருந்து ஜீவன் சொல்கிறது தான் ரட்சிப்பை சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒருத்தன் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை கொண்டு இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா எதுலேருந்து ரட்சிக்கப்படுறான், மரணத்திலேருந்து ரட்சிக்கப்படுறான். அவன் எதுக்குள்ளே போகிறான், நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறான் சொல்லி பார்க்குறோம். அதுதான் ரட்சிப்புன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் 2 தெசலோனியர் 12:13 படிங்க. 2 தெசலோனிக்கர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரே நிமிஷம். 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 2:13. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கரெக்ட். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்கு. பாருங்க, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த வசனம் நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா வந்து நம்ம பாக்கியவான்கள். ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாராம். ஓகே, தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுனால நம்மளுக்கு என்ன தெரியுதா, புரியுதா, சத்தியம் நம்மளுக்கு புரியுதான். சத்தியம் புரியறதுனால நம்ம என்ன பண்ணுறோமா, பரிசுத்தமாக்கப்படுறோமா.
சத்தியத்தினால் பரிசுத்தமாக்க போகிறோம். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார்ல, இவர்களை சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் சொல்லி நம்ம யோவான் 17ஆம் அதிகாரத்தில் படிப்போம். ஓகே, இவர்களை சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கும், சான்டிஃபை தேம் பை த ட்ரூத் சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொண்ட ஆட்களை சத்தியத்தை கொடுத்து அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறாராம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியை மட்டும்தான் செய்யணும். செஞ்சால் போதும். அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? ரட்சிப்படைகிறாங்களாம். ஓகே, இது யாருக்கு சொல்லப்பட்டது? தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதனால் இந்த வசனத்தை மறக்காதபடிக்கு என்ன பண்ணணும்னு, நம்ம தேவனுக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற மக்களாய், தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மக்களாய் நம்ம இருக்கணும். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்ம இருக்கணும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதே மாதிரி இந்த ரட்சிப்பின் காரியங்களை பற்றி கூட நம்ம ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தோம். சாத்தான் வந்து தேவனுக்கு ஆதரவாக என்ன பண்ணியிருக்கு? சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லியிருக்கு. ஓகே, அது எந்த வசனம்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:17. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். பாருங்க, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள். அப்போ ரட்சிப்புனா என்னது? மரணத்திலிருந்து விடுதலை. அதுக்கான வழியை வந்து இவங்க அறிவிக்கிறாங்க. இவங்க சொல்கிறது கேளுங்க சொல்லி யார் சொல்கிறா? பிசாசு பிடிச்ச ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்க. ஓகே, பிசாசு ஓகே பிடிச்ச ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்க, ரட்சிப்பின் வழியை நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரட்சிப்பு சொல்கிறது என்னதுன்னா, மரணத்திலேருந்து விடுதலை. அது எல்லார் மேலேயும் வருது சொல்லி பார்க்குறோம், எல்லாருக்குமே வருது. அது மட்டும் இல்லாமல் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? சத்தியத்தை கொடுத்து அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறாரு. நம்ம செய்ய வேண்டியது என்னது? அது கீழ்ப்படியணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரட்சிப்படைகிறோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுக்கு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நம்ம பார்த்தோம் மோஸ்ட்டாக. ஓகே, அதான் தியான வசனம். சரி, அதே போல் அடுத்த பாடமாக ஓகே இன்னொரு 4 மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். டக்குன்னு முடிச்சிடறேன். நிறையா இருக்குது சொல்லப்போனால். மொத்தம் 52 இல்லைனா 100 தெரியாது. ஓகே, அவ்வளோவா இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஜஸ்ட்டாக சிலது மட்டும் பார்க்குறோம். நம்மளுக்கு இந்த கார்னர் ஸ்டோன் சொல்லி ஞாபகம் இருக்கா? மூளைக்கல். ஓகே, அந்த மூளைக்கல் சொல்கிற ஒரு பாடங்கள் எடுத்தாங்க. அது வந்து இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாரு? அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். ஓகே, இப்போ எப்பயுமே வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து அஸ்திபார கல் ஒன்று வைப்பாங்க. ஓகே, ஒரு மூளைக்கல் வைப்பாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்து தான் என்ன இருக்கிறாராம்? மூளைக்கல்லாக இருக்கார் சொல்லி பார்க்குறான். ஓகே, வேணா ஒரு வசனம் படிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 11:15. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மத்தேயு 11:15. அதுக்கு மேலே இருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். அப்படியா? என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் வந்து அஸ்திபார கல்லாக இருக்கிறார் சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். சரி, மேபி நான் ராங்காக கோட் பண்ணியிருப்பேன். ஓகே, இது வேணா படிங்க. 1 பேதுரு 2:7. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. ஓகே, ஸோ அது யாரை பற்றி பேசுகிறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிறாங்க சொல்லி பார்க்குறோம். அது வந்து என்னதுன்னா, ராஜ்யம் ஏற்படுத்துறதுக்கு. இதுதான் நம்ம வந்து புதுசாக கூட நம்ம பார்த்தோம். என்னதுன்னா, நேபுகாத்நேசர் கண்ட கனவுல வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலில் வந்து என்ன ஆகும்? ஒரு கல் வந்து அடிக்கும், ஒரு கைகளால் பேர்க்கப்படாத ஒரு கல் அடிக்கும். அது எப்போ அடிச்சுது அந்த கல் சொல்லி பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து பிரசங்க ஆரம்பிக்கிறார் பார்த்திங்களா? இது முதற்கொண்டு மனத்திறமைகள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது சொல்லி எப்போ சொல்கிறாரு? மத்தேயு 4:17. ஓகே, சுவிசேஷம் அறிவிக்கிறார். இது முதற்கொண்டு மனத்திறமைகள் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குது சொல்லி அறிவிக்க ஆரம்பிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுச்சு? அந்த கல் வந்து கரெக்டாக
காலில் வந்து அடிக்குது, கைகளால் பேர்க்கப்படாத கல், அந்த ராஜ்யத்தின் கல் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதுலேருந்து என்ன ஆகுது, தேவன் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறார். கைகளால் என்னதுன்னா இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை அழிச்சிட்டு உடச்சிட்டு புதிய ராஜ்யத்தை வந்து ஏற்படுத்துகிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போலேருந்து இந்த ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு சொல்லி பார்க்குறோம். இப்போ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கலாம், எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம், அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறார், பின்னாடி ஒரு நிலையான ஒரு ராஜ்யத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு அவர் உண்டு பண்ணிட்டுருக்கார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுதான் கார்னர் ஸ்டோன் சொல்லி பார்க்குறோம். அது டெஸ்ட் பண்ணப்பட்டது, அது நிறைய பேருக்கு இடரலாக இருந்தது இஸ்ரேல் மக்களுக்கு. ஆனால் யாரெல்லாம் அவங்க விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது, அது பலனாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேவ பலனாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இதான் நம்ம பார்த்தது. அதே போல் நம்ம நெக்ஸ்ட்டு முக்கியமான டாபிக் என்ன பார்த்தோன்னா வந்து லா ஆஃப் லிபர்ட்டி, சுயாதீன பிரமாணம். ஞாபகம் இருக்கா? சுயாதீன பிரமாணம்னா என்னது? நான் என்ன வேணால் செய்யலாம், எனக்கு எல்லா அதிகாரம் இருக்குது. ஓகே, நான் எதுக்கும் கீழ்ப்பட்டவன் அல்ல சொல்கிறது தான் சுயாதீன பிரமாணம். இதை வந்து யாக்கோபு சொல்கிறார். ஓகே, அதை அந்த வசனம் மட்டும் படிச்சுட்டு, அந்த தியான வசனம் மட்டும் படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். யாக்கோபு 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். இதுக்கு அர்த்தம் என்னது? ஓகே, கேட்கிறவனதை மறக்கிறவனாக இராதபடிக்கு. ஓகே, சுயாதீன பிரமாணம் என்ற பூரண பிரமாணம். ஓகே, பூரண பிரமாணம், அதை கேட்கிறவன் அதை மறக்கிறவனாக இல்லாதபடிக்கு அது செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுறான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னது சொல்லி பார்த்தோன்னா, சுயாதீன பிரமாணம் சொல்கிறனால என்னது, அது லா ஆஃப் ஃப்ரீடம். அது யார் மூலமாக வருது? லா ஆஃப் ஃப்ரீடம் சொல்லும்போது சுயாதீனம், எது வேணால் செய்யலாம், எல்லாம் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்க. அதான் கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஓகே, அப்போது உங்களுக்கு வந்து சத்தியத்தின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணப்பட்டீங்க, விடுதலையாக்கப்பட்டீங்க. ஓகே, எல்லா வித பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உலகத்தின் ட்ரெடிஷன்ஸ்லேருந்தும் அந்த யோசனைகள்லேருந்தும், ஓகே, இந்த உலகத்தோடைய அந்த அமைப்பிலிருந்தும் சிஸ்டமில் இருந்தும் உலகத்தின் கலாச்சாரத்திலிருந்தும், அதே நேரத்தில் அந்த உலக யோசனைகள் சொல்லும்போது என்னதுன்னா அன்றாட வாழ்க்கை, ஓகே, கவலைகள் எல்லாத்துலேருந்து என்ன பண்ணுச்சு, விடுதலை பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாழ்கிறது, நம்ம என்ன செய்யணுமா, சுயதனம் பெற்றுட்டோம். இனி நீ என்ன பண்ணாத, அதுக்கு அடிமையாகாத. நீ யாருக்கு அடிமையாக இருக்க இனிமேட்டு? எனக்கு அடிமையாரு. அடிமையாருன்னா என்னது, என்னுடைய வேலையை செய், என்னுடைய சித்தத்தை செய். அதனால் என்னது, உலகத்துக்கு ஒத்தம் விஷயம் தெரியாதிருங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே என்ன வருது, இந்த சுயாதீன பிரமாணத்துக்குள்ளே வந்துடுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, நீ எல்லாத்துலேருந்து என்ன பண்ணப்பட்ட, விடுதலையாக்கப்பட்ட. எல்லாமே நம்மளை முன்னாடி என்ன பண்ணுச்சு, கயிறு போட்டு கட்டி பூமியோடு ஒட்ட வச்சுருந்தது. ஓகே, சேர்த்துருந்தது. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார், கிறிஸ்து சத்தியத்தின் மூலமாக விடுதலையாக்கிட்டார். ஓகே, கட் பண்ணிட்டார். கட் பண்ணி நம்ம வந்து பரலோக அழைப்புக்கு என்ன பண்ணுறோம், தயார் உள்ள மக்களாய் நம்மளை மாற்றுறாரு. ஓகே, அப்போ மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயும் விடுதலை ஆகிட்டோம். நீ திரும்பி என்ன ஆகிடாத, இந்த அடிமைக்குள்ளே போயிடாத, நீ பரம அழைப்புக்கு பங்குள்ள ஒரு மனுஷனாக இருக்கிற, அதுக்கேற்ற கிரியைகளை செய்ய சொல்லி சொல்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகே, இதான் மோஸ்ட்டாக நம்ம அங்கே பார்த்தது அந்த பாடத்தில். இதை நம்ம போதகர் எடுத்த அந்த பாடம் சொல்லி பார்க்குறோம். அதே போல் நம்ம வந்து அடுத்த பாடமாக நம்ம வந்து 7 பண்டிகைகள். ஓகே, 7 பண்டிகைகள் இஸ்ரேல் 7 பண்டிகைகள் இஸ்ரேல் நாட்டில் இருக்க மக்கள் கொண்டாடின பண்டிகைகள். ஓகே, யோம் குபராக இருக்கட்டும், ரோஷ் ஹஷனாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்டிகைகளில் சுக்கோட் அந்த மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா முதல் 3 பண்டிகைகள், முதல் 4 பண்டிகைகள் எதை குறிக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை குறிக்குது. அடுத்த 3 பண்டிகைகள் என்ன குறிக்குது, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் தேவன் ராஜ்யத்தையும் குறிக்கிறதா இருக்க சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ அவன் முதல் அதான் முன்மாறி பின்மாறி சொல்கிற அந்த பாடங்கள் கூட நம்ம முன்னாடி எடுத்திருக்கோம், அலெக்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த இதில் நம்ம பார்க்கும்போது முதல் 4 பண்டிகைகள் என்னது, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதல் பலன் பண்டிகை, அப்புறம் பெந்தைகோஸ்தே பண்டிகை. ஓகே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். இயேசு கிறிஸ்து பஸ்கா அன்னைக்கு மரித்தார். அந்த புளிப்பில் அப்ப பண்டிகை அந்த வாரத்தில் தான் என்ன வர்றாரு,
வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அந்த அதுனா அசைவாட்டும் திருநாள் பண்டிகை வந்து அவர் உயிர் தள்ளுறாரு சொல்லி பார்க்குறோம். அந்த உயிர் தள்ளும் நாளில் அந்த நாள்லேருந்து இல்லைன்னா அந்த அசைவாட்டும் திருநாள் அந்த பண்டிகையிலேருந்து 50வது நாள் தான் என்னது பெந்தைகோஸ்தே பண்டிகை. அப்போ வந்து பரிசு பெறுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் எல்லாருமே. அதே போல் பின் அடுத்த 6 மாதம் கழித்து 3 பண்டிகைகள் வருது. அதில் முதல் பண்டிகை என்னது எக்கால பண்டிகை சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, அந்த எக்கால பண்டிகையிலேருந்து ஒரு 5 நாள் கழிச்சு என்ன வருது, 10 நாள் கழிச்சு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேபர்னக் உடன்படிக்கை அட்டோன்மெண்ட். ஓகே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்புரவாதலான பண்டிகை வருது. அதுக்கப்புறம் தான் பாவ நிவர்த்தி, அதான் அட்டோன்மெண்ட் சொல்லி பார்க்குறோம். பாவ நிவர்த்தி பண்டிகை வருது சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் என்ன வருது, சுப்கோட் சொல்கிற அந்த கூடார பண்டிகை வருது சொல்லி பார்க்குறோம். இது எதுக்கு அடையாளமாக இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை எக்காலம் 7ஆம் எக்காலம் அப்போ வராரு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பாவ நிவர்த்தி அவர் கொடுத்துட்டார், மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஆனால் ஒப்புரவாதல் என்ன ஆகுது, மனுக்குலம் எல்லாரும் உயிர் தள்ளுறது எப்போ ஆவாங்க, அந்த பாவ நிவர்த்திக்கான இயேசு கிறிஸ்து கொடுத்து 2000 வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டாரு. ஆனால் ஒன்றும் மனுஷங்க உயிர் தள்ளுந்தாங்களா, அது எப்போ நடக்கும், 2ஆம் வருகையில் தான் நடக்கும். ஓகே, எக்கால சத்தம் ஊதின உடனே மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், உயிர் தள்ளுவார்கள். முதலாவது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் உயிர் தள்ளுவார்கள். பின்பு உலக மக்கள்லாம் வருவாங்க. ஓகே, எல்லாமே அப்புறம் தான் நடக்கும். அவர் உயிர் தள்ளுந்த மக்கள் என்ன பண்ணணும், வருஷம் வருஷம் என்ன பண்ணணுமா, ராஜ்யத்துக்கு போகணும், தேவன் இருக்கிற அந்த எருசலேமுக்கு போகணும். வருஷம் வருஷம் போகிறவங்களுக்கு என்ன செய்யாது, மழை பெய்யாது. அந்த பண்டிகை தான் என்னது, கூடார பண்டிகை, சுக்கோட். ஆனால் அந்த வசனம் வேணால் படிக்கலாம். ஜகரியா 14ஆம் அதிகாரம் 16, 17, 18. பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. அப்பயும் வந்து தேவன் ராஜ்யத்தில் என்ன இருக்கு, பனிஷ்மெண்ட் இருக்கு. ஓகே, மழை மட்டும் கிடையாதான், இது இருக்கு, பிளேக்ஸ் இருக்கு. என்னதுன்னா மழை வர்ஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். அவர்கள் மேல் வரும் வாதைகள்லாம் வரும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, தேவன் ராஜ்யத்துலேயும். ஓகே, அப்போது இதுதான் நம்ம வந்து அந்த 7 பண்டிகைலாம் பார்த்தோம். புரியுதுல்ல அந்த கான்டெக்ஸ்ட்டு. ஸோ இதுவும் நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி அடுத்தபடியாக நம்ம ஒரு பாடம் பார்த்தது என்னதுன்னா, தேவன் வந்து எந்த மாதிரி பாத்திரங்களை யூஸ் பண்ணுறாரு, உடைந்த பாத்திரங்களை யூஸ் பண்ணுறாரு. புரோக்கன் வெசில்ஸ் நான் இருக்கா, உடைந்த பாத்திரங்கள். அந்த உடைந்த பாத்திரங்களுக்கு வந்து 2 விதமாக சொன்னாங்க. உலகத்தின் மக்களே என்ன பண்ணாங்கன்னா உடைந்த பாத்திரங்களாக இருக்காங்க. இப்போ மோஸ்ட்டாக சபைக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிற நிறைய பேர், சபைக்கு வர மக்கள் எல்லாருமே உலகத்தில் இருக்க மோஸ்ட்டாக மக்கள் என்னதுன்னா உடைஞ்ச பாத்திரமாக தான் இருக்காங்க. ஓகே, மேபி ஒரு 10% வேணால் வந்து நல்லா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாகவே என்னது உடைந்த பாத்திரங்கள். என்ன உடைஞ்ச பாத்திரம்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க வாழ்க்கை சூழ்நிலையாக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், வேதனைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். ஓகேவா, அதுலேருந்துலாம் தேவன் என்ன பண்ணுறாராம், அவங்கள வந்து சீர்படுத்துகிறார். ஓகே, ஸோ அதை சரிப்படுத்துகிறார் சொல்லி பார்க்குறோம். அந்த ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா மரணத்தை குறித்து மக்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பெரிய வேதனை இருக்குது. ஓகே, மரணத்தின் விளைவு, மரணத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது, நோய்கள் மூலமாக என்ன வராங்க, மரணத்தை நோக்கி போகிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதை குறித்து பயங்கர வேதனை இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதே நேரத்தில் சுற்றி நடக்கிற பொல்லாத காரியங்கள் குறித்து அவங்களுக்கு என்ன இருக்குது, வேதனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலையில் வந்து ஒருத்தர் சரி இருப்பாங்க, இன்னொருத்தர் சரியில்லாமல் இருப்பாங்க. அதை குறித்து அவங்க சூழ்நிலை குறித்து என்ன இருக்குது, வேதனைகள் இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வேதனைகள்லாம் என்ன பண்ணுறாரு, தேவனை அவங்கள மீட்டெடுக்கிறார் சொல்லி பார்க்குறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறதுனால உடைந்த பாத்திரங்கள் சில பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகாபாக இருக்கட்டும், ஓகே, மோசையாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த கானானிய சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து தண்ணியை கொடுங்க சொல்லி சொல்கிறாங்கல்ல, அந்த ஸ்திரீயாக இருக்கட்டும், அவங்கள உடைந்த பாத்திரங்கள். ஓகே, அந்த உடைந்த பாத்திரங்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு காரியங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். பாத்திரம் நெக்ஸ்ட் நம்ம போகலாம்.
யோவான் 4ஆம் அதிகாரம் 13 படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னது? இந்த ஸ்திரீ கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து குடிக்க எனக்கு தண்ணி தான் சொல்லி சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் சமாரியா, நீங்கள் யூதனாக இருக்கிறவங்க நீங்கள் எங்ககிட்ட போய் கேட்குறீங்களே சொல்லி சொல்லும்போது, அப்போது இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பேசுகிறார். என்னன்னா, நான் யார் பேசுகிறேன்னு சொல்லி தெரியுமா? நான் தான் மெசியா. அவர் வெளிப்படுத்தலை, ஆனால் மெசியா இவர். நான் கொடுக்குற தண்ணி என்னவாக இருக்கும்? உனக்குள்ளே ஜீவ ஊற்றாக இருக்கும். அப்போ ஜீவ ஊற்றாக இருக்கும்னா என்ன அர்த்தம்? அதை இவங்களுக்கு புரியல. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தேவனோட சத்தியத்தினால நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தோன்னா, அப்போ நமக்குள்ளே என்ன ஆகுதான்? ஜீவ ஊற்று தேவன் கொடுத்துருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நம்ம அள்ளி அள்ளி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம தாக்கத்தை தீக்கிறத காரியங்களாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற அந்த பாடங்களே என்னது? ஜீவ ஊற்று. ஓகே, நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக நடந்த அந்த காரியங்களே இது சொல்லப்பட்ட செர்மன்ஸ் போதனைகள் எல்லாமே என்னது? ஜீவ ஊற்றாக இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த ஜீவ ஊற்றை வந்து யார் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, இது ஜீவ ஊற்று என்னுடைய ஊற்று இது புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அது என்னவாக இருக்கான்? விலையேறப்பட்டதாக இருக்கான். ஓகே, அதை புரியலன்னா என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போது நம்ம இந்த போதனைகள், ஒவ்வொரு போதனைகளையும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை கவனமாக கவனித்து நம்ம அதை ஜீவ ஊற்று சொல்கிற அந்த புரிதலோடு நம்ம புரிந்து கொள்கிறவங்களோ நம்ம இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, தனியாக போய் கூட அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஸோ இது நம்ம பார்த்தோம், புரோக்கன் வெசல்ஸ் சொல்கிற அந்த காரியங்கள். இதில் ராகாப் எல்லாருமே வந்து உடைந்த பாத்திரங்கள், அது தேவன் எப்படி யூஸ் பண்ணுறாரு அவங்கள சொல்கிறத நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது என்னதுன்னா, ப்ராமிஸ் அண்ட் கவனன்ட், உடன்படிக்கையும் வாக்குறுதியும். இப்போ வேதாகமத்தில் ப்ராமிஸ், உடன்படிக்கைனா யாருக்கு உடன்படிக்கை பண்ணார் தேவன்? ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாம் கிட்ட வந்து அவர் கவனன்ட் மேக் பண்ணாரா? புதிய உடன்படிக்கை அவர் வாக்குறுதி கொடுத்தாரு தேவன். ஆனால் உடன்படிக்கை மேக் பண்ணாரா, செஞ்சாரா சொல்லி பார்த்தீங்கன்னா, பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா உடன்படிக்கை சொல்லும்போது 2 உடன்படிக்கை தான் சொல்கிறாங்க. ஒன்று சாராள், இன்னொன்று என்னது? ஆகார். ஆகார் சொல்கிறது என்னது? அது நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதா இருக்குது. ஓகே, மோசே மூலமாக வந்த நியாயப்பிரமாணம், அது உடன்படிக்கையாக இருக்குது சொல்லி சொல்கிறாங்க. என்னதான் வந்து இது சொல்லிடுறேன், ஆகார் மூலமாக கொடுத்தது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்தது. அதே சாராள் மூலமாக வந்தது என்னது? வாக்குத்தத்தத்தின் மூலமாக வந்த உடன்படிக்கையாக இருக்குது. உடன்படிக்கை. சரி, ஃபஸ்ட்டு உடன்படிக்கைனா என்னது? இல்லைனா வாக்குத்தத்தம்னா என்னது சொல்லி பார்த்தோன்னா, வாக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு ஒரு 500 ரூபா தரேன், இல்லை நாளைக்கு உனக்கு என்ன பண்ணுறேன், உன்னை வந்து பார்க்குறேன் சொல்லி சொல்கிறதெல்லாம் என்ன இருக்குது? ஒரு வாக்குறுதியாக இருக்குது. ப்ராமிஸ் பண்ணுறது வாக்குறுதி. நான் வந்துடுறேன், நான் ஊருக்கு போகிறேன், ஆனால் திரும்பி இந்த டேட்டில் வந்துடுவேன், அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உடன்படிக்கை சொல்கிறது என்னதுன்னா, அதை மீறினா என்ன ஆகுது? தண்டனை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வீடு வாடகைக்கு போகிறீங்க, அங்கே நீங்கள் அக்ரிமெண்ட் கொடுக்குறீங்க. அந்த அக்ரிமெண்ட் போடுறது தான் என்னது? கவனன்ட்டு. ஓகே, மீறக்கூடாது. மீறினா என்ன இருக்குது? தண்டனை இருக்குது சொல்லி பார்க்குறோம். அப்போ ப்ராமிஸ்க்கும் கவனன்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ வாக்குறுதி சொல்கிறது ஒன்று, உடன்படிக்கை சொல்கிறது ஒன்று. அந்த மாதிரி உடன்படிக்கை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா காடு யார்கிட்ட மோஸ்ட்டாக போட்டது பார்த்திங்கன்னா மோசேக்கிட்ட போட்டது ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அது என்னதுன்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கை சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி புதிய உடன்படிக்கை சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஓகே, அப்போ புதிய உடன்படிக்கை சொல்கிறது அது எப்படி உடன்படிக்கை ஆகுது சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி மோசேயோட நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டால் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. கீழ்ப்படியலைன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? சாபம் இருக்குது. அதே மாதிரி புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சா அவங்களுக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. விசுவாசிக்கலைன்னா என்ன இருக்குது? மரணம் சொல்கிறது அந்த புதிய உடன்படிக்கையோட அந்த கவனன்ட் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இதுதான் நம்ம அந்த பாடத்தில் பார்த்தோம் மோஸ்ட்டாக. ஆனால் நிறைய பேர் கேள்வி வரலாம், இப்போ நோவா கிட்ட வந்து மழை பெஞ்சிட்டு வந்துட்ட பிறகு
நான் ஒரு உடன்படிக்கை வைக்கிறேன். என்னதுன்னா வானவியில் வந்து என்னது உடன்படிக்கை வைக்கிறேன் சொல்கிறாரு. அப்போ அங்கே என்னது, அது உடன்படிக்கையா இல்லை ப்ராமிஸா? உடன்படிக்கை தான் பண்ணுறாரு. ஓகே, அது என்னவா இருக்குது? அது தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. இனிமேல் நான் வந்து தண்ணினால் அழிக்க மாட்டேன் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாரு. அதுதான் முடிஞ்சிச்சு. ஒரு அக்ரிமெண்ட் எப்படி நம்ம புக் அக்ரிமெண்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி. ஆனால் பைபிளில் வந்து மனுஷனுக்கும் நம்மளுக்கும் போட்ட உடன்படிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓகே பார்த்திங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தையும் அதே நேரத்தில் இந்த புதிய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவின் விசுவாச பிரமாணத்தையும் தான் சொல்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதை நம்ம பார்க்கலாம். மிச்சதெல்லாம் ப்ராமிசஸ், வாக்கு. தேவன் நிறையா வாக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த வாக்குத்தத்தங்களில் நம்ம மிச்சதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, அதை நம்ம அதில் பார்த்தோம். அதே மாதிரி அது கூட நம்ம ஜெரேமியாவில் படிக்கலாம். ஒரு வசனம் படிச்சுட்டா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். எரேமியா 31 அதிகாரம் 31, 32, 33. 31 33, 31 அதிகாரம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? புதிய உடன்படிக்கையை கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக அவங்களுக்கு என்ன வருது? அவங்களுக்கு அந்த பிரமாணங்கள் இருதயத்திலே எழுதப்படுது சொல்லி பார்க்குறோம். ஓகே, சரி, அடுத்த பாடம் நம்ம என்ன பார்த்தோன்னா வந்து சால்ட் ஆஃப் தி எர்த், உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் சொல்கிற ஒரு பாடம் பார்த்தோம். ஓகே, உப்பு சாரமற்று போனால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம என்ன இருக்கோம்? உலகத்துக்கே உப்பாக இருக்கும் சொல்கிற அந்த பாடங்கள் பார்த்தோம். அதே மாதிரி அமசியா ராஜா பற்றி நம்ம பார்த்தோம். போதகர் எடுத்திருந்தார் சால்ட் ஆஃப் தி எர்த், அதுவும் எடுத்தார். அதே மாதிரி தேவனுடைய கரம் சொல்கிற ஒரு பாடம் பார்த்தோம். ஓகே, புயம், தேவனுடைய புயம் சொல்கிறது, அது என்னென்னலாம் செஞ்சது சொல்லி பார்க்குறோம். ஒரு வசனம் கூட படிக்கலாம் அதில். ஐசையா 52:10. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஓகே, அப்போ என்னதான் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன போதான்? உலக மக்கள் எல்லாருமே கர்த்தருடைய அந்த வல்லமையை வந்து பார்க்க போகிறாங்க. ஓகே, அவருடைய ரட்சிப்பை வந்து பார்க்க போகிறாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த வகையிலே இன்னொன்று படம் கூட நம்ம பார்த்தோம். எதுனா வந்து தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் சொல்கிறது. ஓகே, அவர் என்ன பண்ணார்? ஐசையா 52 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்கிறபடி சுவிசேஷமாக அறிவிங்க, தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். அவர் ராஜ்யம் எப்போ தொடங்குச்சான்? எப்போ இயேசு கிறிஸ்து ஆளுகை அவர் வந்து முதலாம் வருகையில் வந்தாரோ, பிரசங்கம் பண்ணாரோ, அப்பயே வந்து பூமிக்குரிய ராஜ்யங்கள்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டார் சொல்லி போகிறோம். அப்பயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் சொல்லி போகிறோம். ஓகே, ராஜரிகம் பண்ணுங்கள் சொல்லிட்டு சுவிசேஷமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அறிவியுங்க சொல்லிட்டு தேவன். அதுக்கு முக்கியமான வசனம் என்னது? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஏதேன்ஸ் பட்டணத்தில் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? முன்னாடி இருந்த காலத்தில் தேவன் அறியாதவர்களாக இருந்தாங்க, விட்டுட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாரு. ஆனால் இப்பொழுது அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார் சொல்லி பார்க்குறோம். அந்த யாவரும் மனம் திரும்ப வேண்டும் சொல்கிறது தேவன் கட்டளையிடுகிறார் சொல்கிறத நம்ம பார்த்தோம் அந்த இதில். அதே மாதிரி நம்ம வந்து எப்ராத்தா சொல்கிற பாடத்தை பார்த்தோம். ஓகே, எப்படி வந்து இயேசு கிறிஸ்து எப்ராத்தாலேருந்து பிறந்தார். அப்போ அந்த வம்சத்தை பற்றி பார்த்தோம். ஓகே, அது எங்கேருந்து? யூதா வம்சத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் அந்த எப்ராத்தா சொல்கிறது பெத்லஹேம்க்கு உணன் பேராக இருக்குது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் சபையாய் நம்ம வளருவது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்னொன்று பாடம் என்னதுன்னா கன்னிகளில் தப்புவது, கன்னிகள் வந்து எப்படி தப்புறது சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்புறம் நிழல்கள் சொல்கிற ஒரு பாடங்கள் பார்த்தோம். ஓகே,
நிழல்னா என்னது சொல்கிறது. அப்புறம் ராயல் வெட்டிங். ராயல் வெட்டிங்னா என்னது? ராஜாவோட திருமணம். ஓகே, அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையும் சேர்ந்து திருமணம் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய பாடங்கள் பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்த ஒரு மிகப்பெரிய பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய உயர்ந்த நாமம், எக்ஸால்டட் நேம் ஆஃப் காட் சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம சும்மா ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். இதெல்லாம் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீகேப் தான். சிலதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம், சிலதெல்லாம் நம்ம லைட்டாக அந்த பேர் மட்டும் பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாம் ரீசெண்டாக எடுத்தது. நான் எதுக்காக ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக போனோன்னா, அது எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 மாதம் முன்னாடி எடுத்த ஒரு காரியங்களாக இருந்ததுனால. ஸோ இதில் ரீசெண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கும். ஆனால் இதை நம்ம விட்டுறாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? நீங்கள் டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ ஒவ்வொரு நாளும் என்ன வேணுமா, இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் புத்தி சொல்லுங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு என்னவாக இருக்குது? ஒரு புத்தி சொல்கிற ஒரு காரியங்களாக இருக்குது நம்ம சரியான வழியில் நடக்கிறதுக்கு. அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து நம்ம மாம்சம் என்ன பண்ணும்? ஃப்ரீயாக இருக்க தான் நினைக்கும். ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இது பண்ணலாம் சொல்லிட்டு. அட்லீஸ்ட் நம்ம போட்டு விட்டுட்டாச்சோம், யூடியூப்பில் போட்டு விட்டாச்சோம், நம்ம அதை கேட்டுகிட்டே நம்ம வந்து சமைக்கலாம், கேட்டுகிட்டே நம்ம தியானிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து நம்ம மாற்றங்கள் நம்மளா தேடி நம்ம பண்ணணும் சொல்லி தேவையில்லை. இந்த வசனங்களே நம்மளை என்ன பண்ணும்? மாற்றிடும். நம்மளோட பாதைகளை சரியான வழியில் நடத்தும். ஓகே, நம்ம யோசனைகளை வந்து என்ன பண்ணோம்? சீர்படுத்தும். ஓகே, நம்ம எண்ணங்களில் இருக்கிற அந்த பூமிக்குரிய ஆசைகள், யோசனைகள், எல்லா கஷ்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது? இந்த தேவனோட வார்த்தைகள் மாற்றிடும். ஸோ அந்த மாதிரி இந்த தேவன் கொடுத்த இந்த கிருபையை, இதுவும் ஒரு கிருபை தான். என்னதுன்னா, இந்த கிருபை வந்து ஒரு ஈவன் ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. இது இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஓகே, ரெக்கார்ட் பண்ணி நம்ம லைவில் போகிறதெல்லாம் அதெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது நம்மளுக்கு. அதை அநேக பேருக்கு நம்ம சொல்கிறதுக்கும் நம்ம என்னாகும் காரியமாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்குற ஒரு வசனம் பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போது சபையில் வந்து மேய்ப்பர்கள், போதகர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. எதுக்காக? ஒன்று சுவிசேஷ ஊழியம் நம்ம பண்ணுறோம். ஆனால் சபையை கூட வரும்போது என்ன பண்ணுறாங்களாம்? பக்தி விருத்தி உண்டு பண்ணுறோம். எதுக்காக பக்தி விருத்தி உண்டு பண்ணுறாங்க? பக்தி விருத்தினா என்னது? ஒரு நெருப்பு எரியுது, அதை ஒன்று என்ன பண்ணணும்? எரிய வைக்கணும், கடைசி வரைக்கும் நிற்க வைக்கணும். ஓகே, அதுக்காக தான் சபையில் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இந்த போதனைகள்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி ஆகும்போது நம்ம என்ன வருமா? இன்னும் வளர 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 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கேற்ற வளர்ச்சிக்கு நம்ம வரோமா? அப்படி வந்துட்டோன்னா நம்ம என்ன ஆகிட்டோம்? ரெடி ஆகிட்டோம். ஓகே, அந்த எஜமானன் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ரெடியாக காத்திருக்கிறோம். நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம என்ன ஆகிடுறோம்? விடப்பட்ட ஒரு ஆட்களாக ஆகிடுவோம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்காரு. சபையாக நல்ல ஒரு பாடங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இந்த வருஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம போன வருஷம் காட்டிலும் இந்த வருஷம் நிறைய புதிய காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி போன வருஷம் பார்த்திங்கன்னா அது முந்தின வருஷத்துக்கு காட்டிலும் அதிகமாக கொடுத்துருக்காரு. ஸோ நாளுக்கு நாள் தேவன் நம்ம சபையை வந்து ஆவிக்குறைவைகளை வளர்த்துட்ருக்காரு. ஸோ அது கேட்ட கிரியைகளை நம்ம செய்கிறவங்களா நம்ம இருக்கணும். அது ஒன்று கிரியைனா என்னது? அதுக்கு செவி கொடுத்து நம்ம இருதயத்தில் என்ன பண்ணுறது? அதை உள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கான முயற்சி செய்கிறது சொல்லி பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே என்ன ஆகும்? மற்ற காரியங்கள்லாம் செயல்பட ஆரம்பிக்கும் சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இனிமேட்டு இந்த வரும் வருஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடங்களை நீங்கள் கேட்குறது டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லா டைமும் என்ன பண்ணுங்கள்? மோஸ்ட்டாக அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பாடமாச்சும் நீங்கள் வந்து கேளுங்க. அதை சாட்சியாக நீங்கள் எழுதணுன்னா எழுதிக்கோங்க. ஒரு சின்ன பாயிண்ட் வச்சும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவன் இந்த வருஷத்தை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி.
நல்ல ஒரு செய்தி. இதனைத் தொடர்ந்து சபையின் அறிவிப்புகள். வருகின்ற இந்த வாரத்தில் சில கூடுகைகள் இருக்காது. வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை இருக்காது. அதன் பிற்பாடு சனிக்கிழமை பெபையால் கூடுகையும் இருக்காது. தினவேத தியானமும் நம்மளுக்கு இருக்காது. ஆனால் புதன்கிழமை நம்ம நியூ இயர் கூடுகை கூடுறதுனால அந்த கூடுகை இரவு கூடுகை பதிலாக நியூ இயர் கூடுகை அது இரவு 10:30 1:30 வரையும் நடைபெறும் சபையில். ஸோ எல்லாருமே ஆயத்தமாவாங்க. திருவிருந்து அப்போ கொடுக்கப்படும். அதற்கு ஆயத்தமாக நம்மை நாமே தயார் நிலையிலே வைத்து வருவோம். அதன் பிற்பாடு சனிக்கிழமை அதிகாலை கூடுகை சபையில் வழக்கம் போல் 6 மணிலேருந்து 7 மணி வரையும் அது சபையில் நடக்கும். ஸோ இந்த 2 கூடுகைகள் இந்த வாரத்தில் இருக்கிறது. மற்ற வேறு எந்த கூடுகையிலும் கிடையாது. ஸோ இது அறிவிப்பு. இதன் பிற்பாடு சபை கட்டுமானம். இப்போது அந்த மழைக்கு பிற்பாடு டைல்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டோர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. இன்னும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம February 1st வீக்கு 2nd வீக்கில் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறோம். ஸோ அதை நியூ இயர்க்கு அப்புறமா ப்ராப்பராக அதை நம்ம சபையில் அறிவித்து அதற்குண்டான எல்லா வேலைகளையும் நம்ம செய்ய தொடங்குவோம். அதன் பிற்பாடு ஜெயம் டிவியில் வாரம் சனிக்கிழமை 6:30 மாலை 6:30 7 மணி வரையிலும் ஜெயம் டிவியில் நம்மளுடைய செய்தி நம்ம போதகர் கொடுக்குற செய்தி டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ அது எபிசோடு 64 சம்திங் 64 வரைக்கும் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அது தொடர்ச்சியாக நம்ம அங்கே டெலிகாஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்கள் வீட்டில் ஜெயம் டிவி இருந்ததுன்னா அதில் 730 சேனல் நம்பர். ஸோ அதில் நீங்கள் பார்த்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைந்து கொள்ளுங்கள். ஸோ அதே சமயத்தில் உங்களுடைய அக்கம் பக்கத்தார், உற்றார் உறவினர், நண்பர்கள் வேறு யாருக்காவது இந்த செய்தியை சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க, கேட்கணுன்னு விருப்பப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம சிந்தனை சிந்தனை அனுப்பும்போதே இதை டெய்லி அனுப்புங்கன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லிங்க் அனுப்பலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலையும் நீங்கள் சொல்லுங்கள். அநேக செய்திகள் இப்போ மேத்யூ பிரதர் இந்த போன வருடத்தில் எடுத்த சில தலைப்புகளை மட்டும் தான் சொன்னாங்க. இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்குது. ஆனால் இவ்வளோ அனலைஸ் பண்ணி அதை சொன்னது நமக்கு ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதை நம்ம மறுபடியும் கேட்கும் பொழுது தான் நிச்சயமாக நம்மளுடைய குணங்களும் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் மெருகேற்றப்படும். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம சேனலில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு தெரிந்த நபர்கள்கிட்ட இதையும் தெரியப்படுத்த போகும்போது அவர்களும் நிச்சயமாக பலனடைவார்கள். ஸோ அதனால் தெரியப்படுத்துங்க. அதே போல் உணவு வழங்க வேண்டிய குடும்பத்தார் இந்த வாரத்தில் ஜோஷுவா குடும்பத்தார் உணவு வழங்க இருக்கிறாங்க. அடுத்த வாரத்தில் மதன் மற்றும் பீட்டர் குடும்பத்தார் உணவு வழங்க இருக்கிறாங்க. ஸோ இதோடு அறிவிப்புகள் முடிந்தது. இதன் பிற்பாடு ஒரு முடிவு பாடல் பாடி நாம் ஜெபம் செய்து முடிக்கலாம். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். பாடல் பாடுவதற்கு சகோதரிகளை தாழ்மையோடு அழைக்கிறேன். ஒரே ஒரு நிமிடம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் இருக்கிறாங்க. வருகின்ற 1ஆம் தேதி நம்முடைய சபையை சார்ந்த நம்முடைய போதகருடைய தகப்பன் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு பிறந்தநாள். சபையின் சார்பாக வாழ்த்துக்கள். அவர்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்குமாறு சகோதரி எலிசபெத் அவர்களை தாழ்மையோடு அழைக்கிறேன். ஜெபிப்போம். இப்பொழுதும் நம்முடைய போதகருடைய தகப்பன் ஜெயபிரகாஷ் பிரதருக்கு வருகிற 1ஆம் தேதி பிறந்த நாள். அதற்காக நம்ம சபையாக சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். இப்பொழுதும் அதுக்காக ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை துதிக்கிறோம் அப்பா. மகா இரக்கமும் கிருபையும் தயவும் கொண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் தகப்பனே, 1ஆம் தேதி பிறந்த நாளை காண இருக்கிற எங்கள் சகோதரர் அப்பா ஜெயபிரகாஷ் பிரதற்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா.
ஆம் தகப்பனே, இத்தனை வருட காலம் அவரை நீர் பாதுகாத்து பராமரித்து எத்தனை சூழ்நிலைகள் மத்தியிலும் நீர் காத்து இம்மட்டமாக அவரை நிறுத்தி வைத்திருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. வருடத்தின் முதல் நாளிலே அப்பாவுடைய பிறந்த நாள் இருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கிறது தகப்பனே. அப்படியாக இந்த நாளிலும் தகப்பனே எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறீர். இன்னும் அவர் அநேக பிறந்த நாளை காணவும் உமக்கென்று இன்னும் அப்பா அதிகமான வேலைகளை செய்யவும் நீங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இப்படியாக இந்த வேலையிலும் கூட தகப்பனே பிரதற்காக ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அப்பா அவருக்கு கொடுத்த அப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைவரும் அப்பா உமக்குள்ளாக இன்னும் நெருங்கி ஜீவிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்க. இப்படியாக இந்த வேலையை உங்களுடைய குமாரனாகிய எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதனைத் தொடர்ந்து பாடல் பாடுவதற்கு சகோதரிகளை தாழ்மையோடு அழைக்கிறேன். வருவாய் தருணம் இதுவே என்ற ஒரு பாடலை பாடுவோம். வல்ல ஆண்டவரே சுவண்டே
முடிவு ஜெபம் செய்வதற்காக போதகரை தாழ்மையோடு அழைக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட அன்பின் தகப்பனே, இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் சபையாக கூடி உம்மை ஆராதிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர். எங்களுடைய குறைவுகள் மத்தியில் நீர் எங்களோடு இருந்து எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போன வேலைகளில் உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை நீர் பலப்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தையும் எல்லா பொக்கிஷத்தையும் நீர் தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஊழியங்கள் ஒவ்வொன்றும் இம்மட்டும் நடைபெறுவதற்கான கிருபைகளை நீர் தந்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். எப்படியாக அன்பின் தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். அதற்காக நன்றி. இது போக அநேக ஆசீர்வாதங்களை தகப்பனே, இம்மைக்கான அநேக ஆசீர்வாதங்களை நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தந்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் கூட அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. மென்மேலும் நாங்கள் தகப்பனே உமக்கு ஏற்ற நல்ல சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அதே சமயத்தில் அன்பின் தகப்பனே, உம்முடைய ஊழியங்களுக்கு எதிராக அநேக சக்திகள் தகப்பனே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பிதாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம் தகப்பனே, உமக்கு சித்தமாக இருந்தால் உம்முடைய ஊழியங்களுக்கு ஏற்ற நல்ல ஆட்சியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய ஊழியங்கள் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும். இந்த தேசம் முழுவதும் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு, உண்மை அறிகின்ற அறிவு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான வழி வாசல்களை உண்டு பண்ணத்தக்கதான நல்ல ஆட்சியை நீர் எங்களுக்கு தந்து உமக்கு சித்தமாக இருந்தால் நீர் இப்படியாக நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய பொறுப்பான கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாரை பேர் பேராக ஆசீர்வதிங்க. கேட்ட வசனங்களை தகப்பனே வாழ்வில் செயல்படுத்த ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லோரையும் நீங்கள் பேர் பேராக ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நீர் தகப்பனை திடப்படுத்தி அவர்களுக்கு புது பலன் தந்து அவர்களை ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நீரை பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோனமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். மேலே உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு. சாப்பிட்டுட்டு